நாங்க இன்னைக்குள்ள 250 பிளவுஸையும் முடிச்சு கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். டீச்சர்ஸும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் எம்ப்ராய்டிங் போட்ட பிளவுஸ் வேணும்னு கேட்டப்போ நாங்க பயந்தோம். ஒருத்தர் 2 பேருக்குன்னா பரவாயில்ல, 250 பேருக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சோம். ஆனா சூப்பரா முடிச்சு காட்டியிருக்கீங்க. இந்த பெருமைலாம் எங்க பாட்டிக்கு தான். அவங்கள தான் நீங்க பாராட்டணும். அவங்க தானே அக்காவுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. என்ன மாச்சி, ரொம்ப தான் ஐஸ் வைக்கிறா. அவ இமயமலைவே என் தலையில தூக்கி வச்சாலும் நான் அதுக்கெல்லாம் மசிய மாட்டேன். என்ன பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்றீங்களா? மீனாட்சி, நீயே சொல்லு. ஏன் உன் வாயில் என்ன குழக்கட்டையா இருக்கு? நீ சொல்ல வேண்டியதானே? உனக்கு தானே இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தேன். அதானே வேலை செஞ்சது நீ, வாங்கி கொடுத்தது அம்மாச்சி. இந்த பெரிய மனுஷன் வேலை பேசுவாளாமா? என்னை விட மீனாட்சி தான் அதிகமா வேலை பார்த்தா. அவ சொன்னாதான் சரியா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க மதினி. மீனாட்சி சொன்னா அந்த மதுரை மீனாட்சியே சொன்ன மாதிரி இருக்கும்ல. இவன் வேற. அப்புறம் தேன்மொழி, ஸ்கூல் ரீயூனியன் நடக்கிறப்போ உங்க 2 பேரையும் கௌரவப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எதுக்குங்க? வேண்டாம். நீங்க பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க முடிச்சிட்டேன்னு ஃபோன் பண்ணப்போ எங்க கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உங்களை பத்தி அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல பேசினா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதான் அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, சரின்னு சொல்லு. ஆமா தேனு, ஒத்துக்கோ. அக்கா சரின்னு சொல்லு. உன் திறமையை நம்பி பாட்டி இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்திருக்காங்க. உன்னை பாராட்டினா அது பாட்டியவே பாராட்டின மாதிரிக்கா. அவங்களுக்கும் பெருமையா இருக்கும். இது நடக்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டாங்கல்ல. மதினி சரின்னு சொல்லுங்க. ஏய் தேனு, சரின்னு சொல்லு. சரிங்க. சூப்பர். அப்போ நாங்க கிளம்புறோமா? சரி வரோம். என்னடா இன்னும் போகாம நிக்கறாளேன்னு பாக்குறீங்களா? அது இல்ல, இந்த வீட்டுக்கு வந்ததும் கடன் அடைக்க உன் செயினை கட்டி கொடுத்தல்ல. உன் செயினை கொடுத்ததுனால தானே இந்த வீட்டில் உனக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னேன். அந்த பணத்தை நீயே எடுத்து உன் செயினை திருப்பிக்க. கரெக்ட் தான் மாச்சி. அந்த செயினை கொடுத்துட்டு இப்பவே 4 தடவை சொல்லி காமிச்சிட்டா. அப்புறம் இவ ஊருக்கே போய் தம்பட்ட அடிப்பா. அப்பதான் அந்த காசு ஒண்ணு நீ தர தேவையில்ல. அது நான் பட்ட கடன். அதுக்கும் மீனாட்சிக்கு என்ன சம்பந்தம்? அந்த செயினை திருப்பி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நாங்க பாத்துக்கிறோம். ஏலே, உன்னை நம்பி விட்டா இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ அந்த நகையை திருப்பி தரமாட்ட. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன ஆள் ஆளுக்கு என்ன மட்டும் தட்டிட்டு இருக்கிய? அதெல்லாம் நாங்க திருப்புவோம். ஏய், வேட்டியா ஊரை சுத்திட்டு திரியறவன் உன்னால எப்படிடா திருப்ப முடியும்? படிப்பும் இல்ல, வேலையும் இல்ல. இந்த காசை நீ ஒத்த ரூபாயா சேர்த்தா கூட உன் ஆயுசுக்கு இந்த காசை சம்பாதிச்சு நகையை திருப்பி கொடுக்க முடியாது. ஒருவேளை வேலை பாக்குற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அவ சம்பளத்தை வாங்கி திரும்ப கொடுக்கலாம்னு நினைக்கிறாரோ என்னவோ. பொண்டாட்டி பணத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவன் இந்த ஜீவா கிடையாது. எனக்கு வரப்போறவளெல்லாம் ராணி கணக்கா பார்த்துப்போம். அப்படியே உனக்கு நீ அவளாவது வந்தாலும் அவளுக்கு நான் தாண்டா கஞ்சி ஊத்தணும். வாய் மட்டும் நல்லா உனக்கு கிழியும். அத்தை, ஜீவா சின்ன பையன் அத்தை. அவன் இப்படியேவா இருந்துட போறான்? என்னமோ அவனுக்கு இப்ப நேரம் சரியில்லை, அதனால இப்படி இருக்கான். ஒரு நாள் நல்லபடியா மாறுவான். எப்படி?
ஆடி போய் ஆவணி வந்தா உன் மாவன் மாறிடுவானே? ம். எனக்கு அந்த நம்பிக்கை துளி கூட கிடையாது. அப்பதான் இப்ப இந்த பணத்தை என்னதான் பண்றது? வா வா வா. என்னாச்சு, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. ஓ சரி. ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆ அங்க வச்சு எங்களை பாராட்டி பேச போறாங்களாம். அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி, ரொம்ப பெருமையா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய விஷயத்த முடிச்சிட்டீங்க. மா, இது முடிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல. ம். ஆனா நாங்க முடிக்கவே கூடாதுன்னு மாமாவோட அப்பதான் எல்லா வேலையும் பார்த்துச்சு. அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டியிருக்கோம். அதான் இன்னும் கெத்தா இருக்கு. அவங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க மீனாட்சி. ம், அதானே. உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது? ஆம், சரி, நான் சொன்ன விஷயத்த பத்தி நீ யோசிச்சியா? அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம பார்த்துங்க, அது போதும். அம்மாவை நல்லா கேர் எடுத்து பார்த்துங்க. அவங்க மனசில் எதுவும் கவலை வராமல் பத்திரமா பார்த்துங்க. மா, இப்ப எதுக்கு நீ எமோஷன் ஆகுற? இப்ப என்ன, எனக்கு அப்படியே வயசாயிடுச்சு. இப்போதைக்கு எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னேன், அவ்வளவுதாம்மா. இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. இல்ல, நேரங்கிறது நம்ம கையில இல்லல்ல. அது யாருக்கு எது வரைக்கும் வரும்னு கூட நமக்கு தெரியாது. காலா காலத்துல அந்தந்த வேலையை நம்ம செஞ்சிடணும். ம், சரிம்மா. முதல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறேன், அப்புறம் நீ சொன்னதை பத்தி யோசிக்கிறேன், சரியா? அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அது போதும். அப்போ நான் சொன்னதை பத்தி நீ யோசிப்பல்ல? ஆ? சரி. மா, மா, என்னமாச்சு? என்னாச்சு? அம்மா வா, அங்க உட்காரு வா. அம்மா, ஒண்ணும் இல்லல்ல? இல்ல, ஒண்ணு இல்ல. அம்மா, உட்காருமா, உட்காரு. மா, அந்த டேபிள்ல மாத்திரை இருக்கு மருந்தா? பாரு. மா, எப்படி இருக்குமா? இப்ப பரவாயில்லம்மா. அது ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அந்த நேரத்துல மாத்திரை போட்டா சரியாயிடும் டாக்டர் சொன்னாரு. அதான் இப்போ ஒன்றும் இல்லை.